ஹாய் கைஸ், வெல்கம் டு பொம்மத்துலேயும் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எனது தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. என்னென்னா இந்த மானிட்டரோட எல்ஜியோட மானிட்டரும், அதுக்கப்புறம் இந்த மெம்பரன் கீபோர்டோட ரிவ்யூ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ரீசெண்டாக நான் ஒரு கீபோர்டும் ஒரு மானிட்டர் வாங்கினேன். அதுதான் எல்ஜியோட 24.5 இன்ச் MS 500 அந்த மாடல் தான் இந்த மானிட்டர். அதுக்கப்புறம் அந்த மானிட்டர் எத்தனை ரூபா வாங்கினேன்னா ஒரு 5000 சம்திங் தான் வாங்கினேன். ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு ஆஃபரில் ரொம்பவே சீப்பாக கிடச்சி. 24 இன்ச்சு, அதுவும் ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் பேனல். அது எனக்கு ஒரு நல்ல ஆஃபராக தோணுச்சு. ஸோ நான் வாங்கினேன். நான் ஆக்சுவலாக பிசி பில்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஒரு மானிட்ரு கீபோர்டெலாம் வாங்கி வச்சுக்கேன். ஆனால் ஃபியூச்சரில் நம்ம பிசி பில்ட் பண்ணுவோம், அதோட வீடியோவும் வரும் நம்ம சேனலில். இப்போ நம்ம எப்படின்னா இந்த மானிட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மானிட்ரு இது ஆக்சுவலாக நான் ஒரு லெனோவோட விஏ பேனல் தான் வாங்கலான்னு இருந்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆஃபராக தோணுச்சு. ஸோ அதுக்கு தான் போனேன். ஆனால் ஆக்சுவலாக ஐபிஎஸ் பேனல் தான் உள்ளதே நல்லாயிருக்கும். எனது வீடியோ பார்க்குறப்போ, வீடியோ எடிட் பண்ணுறப்போ, அதுபோல் சின்ன ஆஃபீஸ் ஒர்க்லாம். ஆனால் எனது அந்த டைமில் மானிட்டருக்குலாம் கொஞ்சம் ரேட்டு கூட இருந்துச்சு மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை புக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த இது ஆஃபரில் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு. ஸோ அதனால நான் உடனே அதுலேருந்து இதுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். இப்போ இதுவும் டெலிவரி பண்ணிட்டாங்க. இது எப்படின்னா அந்த டைப் சி போர்ட்லாம் இல்லை. அப்படின்னா மீன்ஸ் டைப் சி போர்ட்லேருந்து டைரக்ட் கனெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த இதில் HDMI போர்ட்டும் 2 HDMI போர்ட்டும், அதுக்கப்புறம் ஒரு இன்புட் அவுட்புட் ஆடியோக்கு உள்ளது இருக்குது. அந்த போர்ட் மட்டும் தான் இருக்குது. பின்ன ஒரு அடாப்டர் கேபிள் வந்திருக்கு. பின்ன அவ்வளோ பெருசாக அவனோட 100 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, ஃபுல் ஹெச்டி பேனல் தான், ஐபிஎஸ் பேனல். இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக எஸ்ஆர்ஜிபி இது மிச்சத்தில் நான் எங்கேயோ பார்த்ததில் அது ஒரு 92 அந்த % அவ்வளோதான் போட்டுருந்துச்சு. கலர் ஆக்குரசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஏன்னா 99% உள்ளது கிடைக்கும். ஆனால் நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது இந்த மாடலுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. எப்படின்னா சில மாடலில் கூட ஸ்பீக்கர் இருக்கும், சில இதில் ஸ்பீக்கர் இருக்காது. இதில் கூட கனெக்ட் ஆகும்போது ஸ்பீக்கர் இருக்குன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த இதில் ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டோட வெப்சைட்டில் தான் மென்ஷன் பண்ணாங்க ஸ்பீக்கர் இல்லைன்னு. அதே மாதிரி உண்மையாகவே இல்லை. ஆனால் இருக்குல்ல சில இதில் எனது ஸ்பீக்கர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மேபி இருக்கலாம், எனக்கு தெரில கரெக்டாக. அதுவும் இல்லாமல் இதை கனெக்ட் பண்ணும்போது ஸ்பீக்கர் மாடல் ஸ்பீக்கர் இருக்குன்னு தான் காமிக்கும். ஆனால் ஆக்சுவலாக இதில் ஸ்பீக்கர் இல்லை. அதான் இது நீங்கள் கொஞ்சம் ஞாபகம். அதே மாதிரி இந்த மாடல் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அப்படின்னா 24 இன்ச்சு கூட வரமிச்சில் ஸ்பீக்கர் வருது, ஆனால் 24.5 வரமிச்சில் ஸ்பீக்கர் இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதோட டிஸ்பிளேயும் டில்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. எப்படி கீழே இது பண்ணலான்னு முடக்கிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக அந்த ஆப்ஷனும் இல்லை. ஆனால் அதில் அவங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஆனால் இதில் உண்மையாக சொன்னால் அந்த ஆப்ஷனும் இல்லை. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க வேங்க மிஸ்ஸில். பின்ன வேறு என்னென்னா கலர் அக்குரேசி நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ஓகே, அதுக்கு நான் ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டார்ட் டெஸ்ட். இதுதான் நீங்கள் ஃபுல் பிளாக் பார்க்குது. ஃபுல் பிளாக் வந்து ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இந்த இது நான் வச்சுருக்கிறது ஜன்னல் கிட்ட தான். ஸோ செம்மையாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனாலும் இந்த ஸ்க்ரீனில் பிளாக்லாம் அப்படியே ஃபுல்லாக தெரியும். அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவில் நல்லாவே மேட் ஃபினிஷ்னால சூப்பராகவே ரிஃப்ளெக்ஷன்லாம் அவ்வளோன்னு தெரியாது. பிளாக் ஃபுல்லாகவே பிளாக்காகவும் தெரியுது. ஒயிட்டும் நல்லா ப்ரைட்டாக ஒயிட்டாக இருக்குது. ரெட் கலரும் நல்லா ஃபைன் ரெட் கலர் நமக்கு கிடைக்குது. க்ரீன் ஆல்சோ சூப்பராக இருக்குது நமக்கு. எனக்கு கலர் அக்யூரசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. உண்மையாகவே சூப்பராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு, அதே மாதிரி சின்ன சின்ன ஆஃபீஸ் ஒர்க்குலாம் சூப்பராக இருக்கும். அது என்ன வீடியோ எடிட்டிங் நல்லா நீங்கள் கலர் கரெக்ஷனாக ரொம்ப பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட இது கரெக்டானு எனக்கு தெரில. அதுவும் இல்லாமல் நான் சொல்கிறது என்னென்னா, நான் ஒரு 5000 தான் வாங்கினேன். இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு இது சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா ஐபிஎஸ் பேனல் கிடச்சிட்டு ஃபஸ்ட்டு கூட விஏ பேனல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி விஏ பேனல், டிஏ பேனல், ஐபிஎஸ் பேனல் டிஃப்ரெண்ட் தெரிலனாலும் கூகுள் பண்ணால் போய் தெரியும். அதுக்கப்புறம் என்னது ஐபிஎஸ் பேனல் தான் உள்ளே நல்லாயிருக்கும். கேமர்ஸ் தான் விஏ பேனல் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட ரிஃப்ரெஷ் ரேட் நல்லாவே இருக்கும். அதனால் டிஎன் பேனல் பழைய மாடல் அது நீங்கள் டிஎன் பேனலும் கேமர்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா அதோட ரிஃப்ரெஷ் ரேட் ரொம்ப நல்லாகும். விஏ பேனல் வந்து அந்த கர்வ் டிஸ்பிளேக்கெலாம் சூப்பராகும். ஆனால் இதுக்கெலாம் ஐபிஎஸ்க்கெலாம் அது தெரியாது. ஏன்னா ஓஎல்இடின்னு சொல்ல ஒரு டிஸ்பிளே இருக்குது. அது ரொம்ப காஸ்ட்லி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரி, பின்ன அது நம்ம விட்டோம். இப்போ நம்ம கீபோர்டு போயிடலாம். இதோட நான் பைலிங்கும் நம்ம இதில் கொடுக்குறேன். ஏன்னா எல்ஜியோடதுனால 3 years வாரண்டி அதனால நான் இது ப்ரிஃபர் பண்ணேன். நீங்களும் இதே மாடல் அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரோட மாடல் எல்லாத்தோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கிறேன். பின்ன வேறு என்னென்னா இந்த மெம்பரன் கீபோர்டு தான். ஆக்சுவலாக நான் ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு தான் இல்லை. ஃபஸ்ட்டு நான் திங்க் பண்ணது ஒரு லோக்கல் கீபோர்டை நினைக்கலாம். அதுக்கப்புறம் நினச்சேன் கொஞ்சம் காசு கொடுக்குறோம், கொஞ்சம் கூடவே கொடுத்து
மெம்பரன் கீபோர்டு வாங்கிக்கலாம் சொல்லி. மெக்கானிக்கல் கீபோர்டு வாங்கிச்சுல 1500க்கு மேலே வருது ஒரு ஹெச்பியோட இதெல்லாம் வாங்கிச்சுல. அண்ட் ஸ்போர்ட்ஸோட வாங்கிச்சுல ஒரு 1200 அந்த ரேஞ்சில் வருது. நம்ம ஸ்போர்ட்ஸோட எனது 500 ருபீஸ்க்கு தான் வாங்கினோம். அது எதுனா ஸ்போர்ட்ஸ் MK1450 ப்ரோ அந்த மாடல் தான் வாங்கிக்கோம். இதோட இதில் இந்த RGB லைட் வரும். ஆனால் இதோட இதெல்லாம் நம்ம செட்டிங்ஸ்லாம் வர முடியாது. ஒரு பட்டன் தான் வேணால் கலரும் அதான் ஆஃப் ஆகி வச்சுக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பின்ன நல்லா கீழே நல்லாவே இருக்குது உண்மையாகவே. சாதா கீபோர்டோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. மெக்கானிக்கல் கீபோர்டு மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அவ்வளோ ஸ்மூத்தானதே இல்லை. ஆனாலும் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும். லைட்டாக கிளிக் பண்ணாலே நல்லாவே இருக்குது. அந்த சவுண்டு இது எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. பின்ன யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு கம்பேர் டு லோக்கல் கீபோர்டோட. அதே டைம் மெக்கானிக்கல் கீபோர்ட்லேருந்து எனக்கு தெரியாது, கரெக்டாக நான் யூஸ் பண்ணி பார்த்தது இல்லைனால எனக்கு. அதனால இந்த கீபோர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட பில்ட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. பின்ன கீபோர்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸில் சில இதெல்லாம் பிரைடல் கேபிளாக இருப்பாங்க, அந்த ஒர்க்ஸ்லாம் இல்லை. ஆனால் நார்மல் ஓகேவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் அந்த கீபோர்டு இல்லைன்னா அமேசான்லேருந்து கூட அவ்வளோதான். அமேசானில் புக் பண்ணி அதை 4 நாள் ஆகுனாங்க. ஆனால் பிளிங்கிட்டில் பார்க்கும்போது 10 மினிட்லேயே கிடச்சிச்சு. பிளிங்கிட்டில் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு அதில் நல்ல ஒரு ஆஃபர் கிடச்சனால 500. எஸ் காய், பிளிங்கிட்டில் நல்ல ஒரு ஆஃபர் கிடச்சனால நான் பிளிங்கிட்லேருந்தே வாங்கிட்டேன். அவ்வளோதான் எஸ். பின்ன இதோட லாங் டைம் ரிவ்யூ, கீபோர்டு எப்படி இருக்குது இப்போவும், அதே மாதிரி அந்த நம்மளோட மானிட்டர் எப்படி இருக்குது, இது எல்லாமே நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவில் போடுறேன்.